2018 இந்த மேகதாட்டு அணைக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் அணையை கட்டிட்டான்னா மேகதாட்டில் முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம்னு கர்நாடகா சொல்கிறான் பாருங்க. அதை செயல்படுத்துவதற்கு கவாய் வழி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 177.5. நீங்கள் ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சு நமக்கு காவிரி ஒப்பந்தத்தில், அதாவது 461 டிஎம்சி. இந்திரா காந்தி காலத்தில் இந்த பிரச்சனை வழக்கு மன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் குழுவை போட்டாங்க. சாதாரண இல்ல, 3-4 அணையை கட்டிட்டான். 70, 78 அந்த நீங்க வரிசையா கட்டிட்டாங்க. கட்டி முடிச்ச பிறகுதான் கபினி அணை கட்டின பிறகுதான் அவர் ஆமாமா கட்டிட்டான் இப்பதான் நான் பாக்குறேங்கிறாரு. சட்டமன்றத்தில் இருக்கு பதிவு, கருணாநிதி பேசுனது. இந்த காவிரி ஆணையம் விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டான். இப்ப என்ன தீர்ப்புல சொல்றாரு அவரு? கொடுக்கலாங்கிறாரு. கொடுத்தாங்கிற செய்தியாவது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது ஒப்பந்தத்தில் இருந்ததை விட இடைக்கால தீர்ப்பில் குறைவு, இடைக்கால தீர்ப்பில் வந்ததை விட இறுதி தீர்ப்பில் குறைவு, இந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பை விட உச்சநீதிமன்றம் கொடுத்தது குறைவு. மாடுவார் தலைமையில மீத்தேன் குழாயை பிடுங்கி நடத்துற போராட்டம் போது, அந்த போராட்டம் நடக்கும் போது எல்லாம் சேர்ந்து அனுப்பாங்க. ரெண்டுக்குமான ஆட்ட விதிகள் வேற வேற. நீங்க தேர்தலுக்கான ஆட்ட விதிகள் வேற, போராட்டத்துக்கான ஆட்ட விதிகள் வேற. நீங்க விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கான கொள்முதல் விலை வேணும், அங்க விளைவிக்கிற நெல்லெல்லாம் இந்திய அரசு கொள்முதல் பண்ணணுங்கிறது கேட்டு பிரதமர் வீட்டுக்கு முன்னால பஞ்சாபினுடைய முதலமைச்சர் போய் உண்ணாவிரதம் வந்திருக்கிறார். இங்க கற்பனையும் நினைக்க முடியாது, கற்பனையும் கூட செய்ய முடியாது இங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறான் பாருங்க. அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவன் போனவன் வந்தவன், எல்லா கட்சிக்காரனும் எல்லாருமே மணல் வியாபாரிகள், மனை வியாபாரிகள், மலை வியாபாரிகள். அவனுக்கெல்லாம் அந்த மணல் தண்ணி வராம இருந்தா நல்லது, மணல் அள்ள முடியும். மற்றபடி இது போயிடாது. இப்பயும் கூட என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூட்டுக்கு ஈரோட நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நிலக்கரியே போகுது. ஒரு ராஜகுமாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் வீரப்பன் இது பண்ண போகுது. ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் கூட பொருள் போக்குவரத்தே கிடையாது. பெங்களூர்ல ஒரு வாழைப்பழத்தினுடைய விலை 25 ரூபாய்ச்சு அன்னைக்கு நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் நம்மளை சார்ந்து தான் இருக்கிறான். ஒன்று நம்மளுடைய பொருள்களை சார்ந்து இருக்கிறான், அல்லது நம்ம சாலை வழியாக சார்ந்து இருக்கிறான். இல்லை கர்நாடகா நம்ம பிளாக் பண்ணோம்னா கர்நாடகா தானா அடிபணிஞ்சு வருவான். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி முடிவெடுத்தால் மக்களை திரட்ட முடியும். திரட்டி இன்னைக்கு கர்நாடகத்துக்கு எதிரான ஒரு பொருளாதார தடை விதிச்சோம்னா ஒரு வாரம் தாங்க மாட்டோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல மேகதாது அணை கட்டுறது தொடர்பான ஒரு தீர்ப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கு. அந்த தீர்ப்பு தமிழகத்துக்கும் சாதகமான தீர்ப்பு தான் அப்படின்ட்டு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றியும் இன்னும் பல்வேறு அரசியல் கேள்விகள் பற்றியும் நம்ம கிட்ட பேசுறதுக்காக தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் ஐயா கி. வெங்கட்ராமன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ இந்த காவிரி பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் நிகழ்ந்துட்டு வருது. 2007 காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழிச்சு அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புல இருந்து பல்வேறு திசை மாற்றங்கள் நிகழ்ந்து நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அந்த தீர்ப்பை பத்தின உங்களோட பார்வை, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றது. அது தமிழகத்துக்கும் சாதகமான தீர்ப்பு தான், தமிழகத்துக்கும் நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்காரு கர்நாடக முதல் மந்திரி. ரொம்ப மனக்கொந்தளிப்பார். இந்த பிஆர் கவாய் பெஞ்சினுடைய அந்த தீர்ப்பு இருக்க கொளுத்தப்பட வேண்டிய தீர்ப்பு, கிழித்தறியப்பட வேண்டிய தீர்ப்பு. ஒரு கட்ட பஞ்சாயத்து கூட இப்படி சொல்ல மாட்டான். என்ன காரணம்னு சொன்னால், 2018 இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த மேகதாட்டு வழக்கு நான் சொல்கிறேன். மேகதாட்டை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி, ஏன்னா அவங்க அதுக்கான கர்நாடக அரசாங்கம் அதற்கான அறிக்கைகள் தயார் பண்ணிட்டாங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அப்போ இந்திய அரசாங்கமும் அதுக்கு சார்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் 2018 நான் சொல்கிறேன். 2018 இந்த மேகதாட்டு அணைக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இவ்வளவு நாள் அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. கவாய் 23ஆம் தேதி ரிட்டையர் ஆக போறாரு. என்ன அவ்வளோ அவசரமா நீதிமான் வழங்கிட்டாரு? அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் மாதிரி பார்க்க வேண்டாம். நான் இவருக்கு உள்நோக்கம் இருக்கான்னு அதெல்லாம் சொல்லலை.
என்ன பார்த்துருக்காங்க. நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி அப்படியே போகிற போகல சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? அது 2018 என்ன நடந்துச்சுன்னு அதுலேருந்து இதுவரை என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. இப்போ கடந்த 2024 பிப்ரவரியில் இந்த காவிரி ஆணையம் விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டான். இப்ப என்ன தீர்ப்புல சொல்றாரு? அவரு கொடுக்கலாங்கிறாரு. கொடுத்தாங்கிற செய்தியாவது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஃபாலோ பண்ணாம போற போகல அடிச்சுட்டு போனீங்கன்னா ரிட்டையர் ஆனா கிளியர் பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தமா? அது யார் அவசரம் மாற்றுறது? அதனால சொல்றது கொளுத்தப்பட வேண்டிய தீர்ப்புங்கிறனா? தீர்ப்பே இல்லைங்க, கட்ட பஞ்சாயத்துங்க அது. எப்படி இதுக்கப்புறம் வந்து சட்டத்தின் மேல இருக்க நம்பிக்கை வந்து இதுக்கப்புறம் எப்படி மக்கள் கிட்ட இருக்கும்? நம்ம என்ன இதுக்கப்புறம் என்ன போராட்டத்தை நிகழ்த்த வேண்டியது இருக்கும் அந்த இல்ல? அதான் இதுல வந்து என்னன்னா, நம்ம ஒரு தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த காவேரி வழக்கு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே தொடர்ந்து நமக்கு பின்னடைவு தான். அது ஒப்பந்தத்தில் இருந்ததை விட இடைக்கால தீர்ப்பில் குறைவு, இடைக்கால தீர்ப்பில் வந்ததை விட இறுதி தீர்ப்பில் குறைவு, இந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பை விட உச்சநீதிமன்றம் கொடுத்தது குறைவு. அந்த குறைவான தீர்ப்பும் இதுவரையிலும் மாதம் மாதம் எவ்வளவு தண்ணி கொடுத்ததுன்னு அவன் நிறைவேற்றினதே கிடையாது. வெள்ள நீர் வந்துச்சுன்னா அவன் அணையை பாதுகாத்துக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, திறந்து விட்டாகணும். வழிஞ்சு வர தண்ணியை வேணா பிடிச்சா வச்சுக்க முடியும். நாங்கள் வந்து இவ்வளோ நாள் நல்லா கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ சிவகுமார்னு சொல்கிறாரு, சித்தராமையாவும் சொல்கிறாரு. நீ பிடிச்சா வச்சுக்க முடியும், வச்சு தான் பாரு. அது வேற வழி இல்லாமல் வருது வெளியே. தண்ணி ரொம்ப சின்ன வழியாக வருதுங்க. இது என்ன ஒரு இயற்கையான விஷயம். அது வந்துருச்சு. ஒரு பருவம் தவறி பெய்த மழைகள் அதன் காரணமாக வந்திருக்குது. ஆனால் மாதம் மாதம் தர வேண்டிய தண்ணீர் சட்ட நீதிப்படி சட்ட தீர்ப்பின்படி இது வந்து கொடுத்ததே கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 177.5. நீங்க ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சு நமக்கு? காவிரி ஒப்பந்தத்தில் அதாவது 461 டிஎம்சி. இந்திரா காந்தி காலத்தில் இந்த பிரச்சனை வந்து வழக்கு மன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் குழுவை போட்டாங்க. அப்போ அந்த 50 ஆண்டு கால சராசரி, அதாவது எப்படின்னா அந்த 1934 இது ஆப்ரேட் ஆகுது மேட்டூர் அணை, அந்த பக்கம் கிருஷ்ணராய சாகரம். அந்த இடைப்பட்ட காலத்தில் 1984 வரையிலும் அதில் வந்து எவ்வளவு தண்ணி சராசரியாக போயிருக்குன்னு கணக்கு பண்ணாங்க. அப்போ அது 361. அந்த அன்னைக்கு இருந்த நிலைமையில் என்னன்னா 361க்கு கொஞ்சம் குறைவாக கர்நாடகம் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருந்தாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியாக கருணாநிதி இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு என்னன்னா மலையாளிகள் அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால இதுக்கு குறைவாக ஒத்துக்கிட்டோம்னா நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நிலைமை அப்படி, ஏன்னா அதுவே குறைவுங்கிற மனநிலையில் நம்ம இருந்தோம். அதனால அதுக்காக பயந்துக்கிட்டு அவர் அந்த அவங்க வந்து கர்நாடகம் வருவதற்கு ரெடியாக இருந்ததே வேண்டான்ட்டார். அப்புறம் கடைசியாக இவர் கருணாநிதி காலத்தில் போச்சுன்னு வச்சுங்க, வழக்குக்கு போச்சு. இப்போ வழக்கில் வந்து தீர்ப்புகள் கடைசியாக கழுது தெரிஞ்சு கட்டறிஞ்சு மாதிரி இப்போ 177.25 டிஎம்சின்னு வந்துருச்சு. அதுவும் செயலாகலை. இது செயல்படுத்தப்படலைன்றது ஒவ்வொரு தடவையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு சார்பில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், புதுச்சேரி அரசாங்கத்தை சார்பில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே டீட்டெயிலாக பார்க்க மாட்டாரா கவாயி? பார்க்காம தட்டி விட்டுட்டு நீ மாட்டுங்க பண்ணிட்டு போங்க. என்ன ஆகுறது? நீங்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலத்து இவ்வளோ நாள் பேசுனது திரும்ப பழைய ஸ்டேஜில் போய் நிற்கிது போகுது. நீங்கள் வந்து இதுக்கு இந்த மேகதாட்டு அணையில் சாதாரண இல்லை, 67.16 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா 100 கோடி கனஅடி. 67.16 டிஎம்சிக்கு அவன் அணை கட்டிட்டான்னா அவ்வளவு உபரி தண்ணியெல்லாம் ரெகுலராக வராது. இப்போ நீங்கள் வழிந்து வரக்கூடிய தண்ணியிலேயே இவ்வளவு தண்ணி வந்ததே கிடையாது. அது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு நாளைக்கு கும்புக்குன்னு வருமே தவிர 67 டிஎம்சிலாம் வந்தது கிடையாது வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த 67 டிஎம்சியை பிடிச்சி வச்சுக்கிறது அங்கே நம்ம எல்லையில், தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் அணையை கட்டிட்டான்னா மேகதாட்டில் முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம்னு கர்நாடகா சொல்கிறான் பாருங்க. அதை செயல்படுத்துவதற்கு கவாய் வந்து வழி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்போ விரிவான திட்ட அறிக்கை மட்டும்தான் அணை கட்டுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா இது என்ன பேச்சு? இது திட்ட அறிக்கை சும்மா நினச்சிக்கணும் விளையாடுறது. டிராஃப்ட்ஸ்மேன் போடுற வெறும் டிராஃப்டிங் அது. அதுக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான். டிராஃப்டிங் அதுக்கான அந்த எதுக்கான அந்த திட்ட அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கே 300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான். அவ்வளோ பெரிய வேலை அது. ஏதோ டிராஃப்ட்ஸ்மேன்ட்டை கொடுத்து பிடபிள்யூடி டிராஃப்ட்ஸ்மேன்ட்டை போய் படம் வரைகிற வேலையாது. இது திட்ட அறிக்கை தயார் பண்ணிக்கன்னா அர்த்தம்னா திட்ட அறிக்கைன்னு சும்மா உட்காந்து டைப் அடிக்கிற வேலையாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டான் ஏற்கனவே. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆணையம் வச்சாங்கல்ல, அந்த ஆணையமே ஒரு ஃப்ராடான அமைப்பு. அதே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எதிரான ஒரு ஆணையம். காவேரி இதுக்கு ஆணையம் போட்டாங்களே, இந்த ஆணையத்துல என்ன சிக்கல்னாங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி இது பார்த்தா பெரிய ஜனநாயகம் மாதிரி தெரியும். நீங்க சொல்றது மத்திய நீர்வள
இல்ல நீங்க இந்த ஆணையம் வந்து மத்திய நீர்வளத்துறைக்கு கீழே வந்துச்சு. இந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு ஒரு மேலாண்மை ஆணையம் வச்சிருக்காங்கல்ல, மேனேஜ்மெண்ட் இப்ப கமிஷன் வச்சிருக்காங்கல்ல. இதுல என்ன வச்சிருக்கிறான், 5 பேர் இந்திய அரசனுடைய பிரதிநிதிகள், 4 மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தர், மொத்தம் 9 பேர். கர்நாடகாவுக்கு ஒருத்தர், கேரளாவுக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு ஆளுக்கு 1, இந்திய அரசுக்கான பேராளர்கள் 5 பேர், மொத்தம் 9 பேர் கொண்டது அதனுடைய அந்த கமிட்டி. இப்போ நீங்கள் வந்து இந்த 9 பேரில் 5 பேர், அதாவது இந்திய அரசனுடைய பொறுப்பான 5 பேர் இந்த திட்ட அறிக்கை, விரிவான திட்ட அறிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டான். கர்நாடகா தான் அதுக்கு பார்ட்டி, அவன் ஓட்டு போட்டான். கேரளா சம்மந்தம் இல்லைன்னு ஒட்டிக்கிட்டான். நம்ம 2 பேர் தமிழ்நாடு புதுச்சேரி தான் ஆட்சியர் ஒன்றான். பெரும்பான்மை அடிப்படையில் கொடுத்துட்டான். அறிக்கையை வந்து ஜல்சக்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாங்கிறதுக்கானது பர்மிஷன் கொடுத்துட்டான். இனிமேல் அவன் அறிக்கையை தான் கொடுக்கணும், அவ்வளோதான். கர்நாடகா ரெடி பண்ணிட்டான்னு கொடுத்துடலாம். இப்போ என்ன ஒரு அண்ணா வந்து கவாய் இதை போய் சொல்கிறாரு, இது கொடுக்கலாம் அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்ட பிறகுதான் அணை கட்டலாமே தவிர அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வெற்றின்னு அவர் சொல்லுவார். இவர் துரைமுருகனும் அதெல்லாம் விட மாட்டான். இவர் துரைமுருகன் மாதிரி ஒரு மந்திரி இருந்தானே உருப்படாதுங்க தமிழ்நாடு. இவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் தான் காவிரியை பாதுகாக்க போறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடந்துடாதுன்னா நடந்துகிட்டு இருக்குது. தீர்ப்பே வந்துருச்சு இல்லை. இப்போ நீங்கள் என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதை விட்டுற மாட்டோங்கிறான், அப்படி சொல்றாரு இவர். தமிழ்நாடு அரசாங்கம் என்னைக்கு தான் ஆட்சி பண்ண முடியிருக்குது? எதை பற்றி கவலைப்பட்டான் இந்த கர்நாடக அரசாங்கம்? எதை தான் தடுத்தாங்க இந்திய அரசாங்கம், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும்? இப்போ இதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னங்க, வந்து காவிரி ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்குது, நீ இந்த மேலே தண்ணியை இப்போ இது காவேரியை வந்து விட்டுறணும். நம்ம அங்கே வந்து கிருஷ்ணராஜ சாகர், இங்கே மேட்டூர் அணை, அதுதான் அனுமதிக்கப்பட்ட அணை. மற்றது யார் என்ன கட்டினாலும் மேலே இருக்கிறவங்க கட்டும்போது கீழே இருக்கக்கூடியவர்கிட்ட ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்கிட்ட, லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய கீழ்ப்பாசன பகுதி, இதில் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும், அவரோட ஒப்புதல் இல்லாமல் கட்டக்கூடாதுன்னு தான் தீர்ப்பு. எல்லாமே ஏற்கனவே சட்டம் அதுதான். ஆனால் அவங்க இதில் வந்து கபினி அணை கட்டி முடித்த பிறகு தான் கருணாநிதி முடிச்சுக்கிறாரு. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர், பிறகு முதலமைச்சர். என்ன அதுக்கு முன்னாடியே அவன் ஹேமாவதி கட்டிட்டான், ஹேரங்கி கட்டிட்டான், லட்சுமண தீர்த்தா கட்டிட்டான். எதுக்கும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி கேட்கல. கேட்டு ஒரு ஆட்சி கேட்கவே இல்லை அவன். இவங்க வந்து இப்போ அவ்வளோ பெரிய அணை கட்டுறான்னா இந்த சுவர் கட்டுற வேலையா, வீட்டுக்குள்ளே சுவர் கட்டுற வேலையா பார்க்காம விட்டுட்டாங்கிறதுக்கு அவ்வளோ வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறான். எதையுமே கண்டுக்கலை. தமிழ்நாடு அரசு வந்து சில அப்பப்போ சில அதிகாரிகள் ஆட்சேபனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தலைமை நீர்ப்பாசன பொறியாளர்கள் பேடுவழியுடைய அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அவன் அனுமதி கேட்கணும். இந்திய அரசாங்கம் கண்டுக்காம விட்டான். அதுக்கு பிறகு தானே வழக்குக்கு போச்சு. வழக்குக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, நீங்கள் அணையை கட்டி முடிச்சுட்டான். அவன் சாதாரண இல்லை, 3-4 அணையை கட்டிட்டான். 70, 78 அந்த நீங்க வரிசையா கட்டிட்டாங்க. கட்டி முடிச்ச பிறகுதான், கபினி அணை கட்டின பிறகுதான் அவர் ஆமாமா கட்டிட்டான், இப்பதான் நான் பாக்குறேங்கிறாரு. சட்டமன்றத்துல இருக்கு பதிவு, கருணாநிதி பேசுனது. கபினி அணை கட்டி 4 வருஷம் மாதிரி அரசு தூங்கிக்கிட்டு இருந்ததான்ற கேள்வி வருது. ஆமா, அவர் வேற மாதிரி சொல்றாரு, நான் இப்பதான் பார்த்தேங்கிறாரு. இது என்ன வெறும் சும்மா சுவர் கட்டினானா? ஹேமாவதி, ஹேரங்கி, லட்சுமண தீர்த்தா கட்டி முடிச்சுட்டு கடைசியா கபினி கட்டுறான். ஏன்னா அது கட்டி முடிச்ச பிறகு நீங்க வழக்குக்கு போறோம், பேச்சுவார்த்தை நடத்தணும், முடியல, வழக்குக்கு போறோம். வழக்குக்கு நீதிமன்றம் என்ன ஆயிடுச்சு, நீ சட்டவிரோத அணை இதை டீகமிஷன் பண்ணு, இடினா இடிக்கிறத இடிச்சு சொல்றதில்ல, டீகமிஷன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இல்ல அது சொல்லல, அதெல்லாம் பண்ண வேணாம், அந்த தண்ணி இருக்கட்டும், அது எப்படி பகிர்ந்துன்னு பேசுவாங்கிறது தான் வழக்க ஆரம்பிச்சான். அது அப்படியே போச்சு, 177 வந்து நிக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதி கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அவன் கேட்க போகிறதே கிடையாது. கேட்டதே இல்லையே, கர்நாடகம் கேட்டதே கிடையாது. அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது, அப்படியே வச்சுக்கங்க. அந்த ஆர்டரை வந்து செயல்படுத்துறது இந்திய அரசாங்கம் ஒரு காலமும் செயல்படுத்தினது இல்லையே. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரே ஒரு ஆண்டாவது மாதம் தண்ணி திறந்து விட்டுருக்கானா? அது என்ன உச்சநீதிமன்றம் பண்ணிட்டு இருந்துச்சு? ஒவ்வொரு தடவையும் அவர் ஆர்டர் போடுவார், அது பேப்பர் வாங்கி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். மேகதாது அணை கட்டுறது மூலமா அந்த 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 நிலக தாங்க கையகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 சுற்றம் காடு பகுதி, அப்புறம் 280 வருவாய் பகுதியை கையகப்படுத்தி தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதுல 400 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி பண்றாங்க. அப்போ இது 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 நம்ம பாக்குறப்போ அவங்க முழுமையான ஒரு தற்சார்பு உள்ள ஒரு மாநிலமா மாறிடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு எந்த தேவையில்லாதப்போ அவங்க எதுக்கு தண்ணீர் இதுக்கப்புறம் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை அதாங்க, நீங்க வந்து நம்மளை அவங்க சார்ந்து இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நான் அடுத்து பார்ப்போம். நான் அதை அடுத்து சொல்றேன்.
அது அவ்வளோ எழுதி கிடையாது, தமிழ்நாட்டெல்லாம் புறக்கணிச்சிட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் சட்டப்படி நீதியின்படி கொடுக்க வேண்டியதான் கொடுக்கணுமா இல்லையா, இதுதான் செய்தி. இப்போ அவர் சித்தராமையாவும் சொல்கிறாரு, டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, அணையை கட்டிட்டு தண்ணி நான் கொடுப்போங்கிறாரு. அணையை கட்டிடுவோம், எங்கள் பயன்பாட்டுக்கு பெங்களூருக்கு தேவைப்படுது, குடி தண்ணி இருக்கும், அதுக்கு தேவைப்படுது, அதனால் நாங்கள் தீர்ப்பு படிலாம் தண்ணி திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டவன் சொன்னான்னா பரவாயில்ல, ஒரு தடவை கூட திறந்து விடாதவன் மொத்தமாக நீங்கள் வந்து இப்போ நவம்பரில் இங்கேயும் மழை பெய்யுங்க, அவரும் தண்ணியை திறந்து விட்டாரு, அது என்ன கணக்கு? இது வச்சுக்கவே முடியாது நம்மளால. இப்போ நம்மளால என்ன பேசுவான்னா, உட்காந்த இடத்துல தின்ன பேச்சு தான் நம்மளுக்கு. என்னன்னா அது தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு கடலுக்கு. தண்ணி வேஸ்ட்டு, கடலுக்கு போகிறதுல வேஸ்ட்லாம் சொல்லாதீங்க. என்ன அது வந்து அப்படி நீங்கள் போய் காவேரியை பார்த்தா தெரியும். நீங்கள் பூம்புகாரில் போய் கடலில் கலக்கும் போது ஒரு சும்மா சின்ன 2 நம்ம இந்த டேபிள் சைஸுக்கு தான் இருக்கும் அதனுடைய அளவு, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ நீங்கள் வேறு எந்த ஆற்றையும் விட காவிரி ஆற்றில் தான் ரொம்ப கடைசி வரல இருக்கிற தண்ணியை வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆறுன்னா அதுதான். ஏன்னா சோழர்கள் காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய பாசன கட்டமைப்பு, தண்ணி வேஸ்ட் ஆகாத ஒரு ஆறு காவிரி ஆறு தான். நீங்கள் இந்த குறைந்தபட்ச தண்ணி கூட கடலுக்குள்ளே போகலன்னா அந்த உப்பு தண்ணி உள்ளே ஏறிடும். இது கவலைப்படாமல் சில ஆள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, தண்ணி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருது இல்லை, என்னைக்காவது ஒன்று வருது இல்லை. இப்போ அதை தான் இவர் இங்கே நீங்கள் இப்போ இவர் வந்து இந்த கட்சி எதிர்கட்சி சண்டை வந்துருக்குல்ல, இப்போயே அவர் என்ன எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அந்த என்ன நீதிமன்றத்தில் சரியாக வாதம் பண்ணலை தமிழ்நாடு அரசாங்கம். ஏன் வாதம் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நீ நீதிபதியாக இருக்கிறவன் அதை பார்க்கணுமில்ல, ரெக்கார்டை பார்க்கணுமில்ல, நீ வாதமே கேட்க வேணாம், ரெக்கார்டு பார்க்கணுமில்ல. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு காவிரி ஆணையம் செயல்பாட்டில் இருக்குது, மேனேஜ்மெண்ட் போர்டு செயல்பாட்டில் இருக்குது. அதில் இந்த மேகதாட்டு பற்றி அஜெண்டா ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் என்ன நடந்துச்சுங்கிறது ஒவ்வொரு தடவையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். குறைந்தபட்சம் அந்த ஃபைலை பார்க்க வேணாமா? இப்படி புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அது என்ன காரணம்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக விடாப்பிடியாக அதில் நிற்கிற பழக்கமே கிடையாது. அது காவிரி உரிமையில் நான் சொல்கிறேன். ஆள் மாறும்போது, ஆட்சி மாறும்போது, அதிகாரி மாறும்போது கண்ணா அப்படின்னா நடக்குங்க. அதுங்க அந்த வழக்கு நடந்த முறையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, அது ஒரு நீண்ட கதைன்னு வச்சுங்க. அது நம்ம ஒரு 50 ஆண்டு கதையை நம்ம ஒரு நிமிஷத்தில் பேசிட முடியாது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் இப்போ முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், இவங்க பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்கும். அப்படியா காந்தி செத்துட்டாரான்னு கேட்பான். அந்த மாதிரி ஆள் தான் மந்திரி நமக்கெல்லாம். அதனால் இவங்க வந்து காவிரி பிரச்சனையை பற்றி ஒரு கவனமாக இல்லை. ஆனால் அங்கே கர்நாடகத்தில் என்னென்னா, யார் போனாலும் தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு கமிட்டி போட்டான். போகிற அதிகாரி அடுத்தவன்ட்டு அப்டேட் பண்ணிட்டு போயிடுவான். இந்த கட்சி மாதிரி இன்னொரு கட்சி வந்துச்சாலும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம், உடனடியாக அனைத்து அதிகாரிகள் கூட்டம் போட்டு அப்டேட் ஆகிட்டே இருப்பான். கோடிக்கணக்கான துண்டறிக்கையை வந்து இப்போ இங்கிலீஷ்லேயும், இப்போ இதில் கன்னடத்துலேயும், ஹிந்திலையும் போட்டு அங்கே மக்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இங்கே எதுவுமே கிடையாது. உடனடியாக எடப்பாடி என்ன பேசுவார், எங்கள் ஆட்சியில் 2 தடவை திறந்து விட்டான்னு. இவன் சண்டையே இவ்வளோதாங்க. ஆனால் கர்நாடகாவில் அப்படி நடக்குதான்னு பாருங்க. கர்நாடகாவில் இங்கே போட்டி போட்டுட்டு காவிரியை காட்டி கொடுப்பான், அங்கே போட்டி போட்டுட்டு காவிரியில் இன்னும் டைட் பண்ணுவான். அதுதான் அங்கே நடக்குது. இந்த யோகியத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி பார்த்துட்டா கூட இது வந்து ஒரு சாதாரண தீர்ப்பாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் சில மாத காலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கு நடுவில் இன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் வந்து பெரும் போராட்டமாக இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த மேகதாது அணை வந்துச்சுன்னா பாலைவனம் மாதிரி ஆயிரும் டெல்டா மாவட்டங்கள். அங்கே வந்து நிறைய சிப்காட் எதிராக போராட்டம் நடக்குது. மீத்தேன், இந்த மாதிரி பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அங்கே அந்த நிலத்தை கையகப்படுத்திடுன்ற போராட்டங்கள் நடக்குது. இது எதுக்குமே வந்து இந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் கூட அட்லீஸ்ட் ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக கூட எந்த ஒரு போராட்டமுமே, எந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக அரசு நகராதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பொறுத்தளவுக்குங்க விவசாயிகளை பற்றிலாம் கவலை கிடையாது. கிராமத்தில் ஓட்டு வாங்க முடியாதுங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா வரலாறு அதுதான். போராட்டம் ஒரு பக்கம் நடக்கும், ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுவான். போராட்டம் நடக்கிற இடத்துல நான் சொல்கிறேன், நம்மாழ்வார் தலைமையில் மீத்தேன் குழாயை பிடுங்கி நடத்தின போராட்டம் போது போராட்டத்தில் எல்லாரும் கட்சிக்கு கலந்துக்குவாங்க. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஓட்டே உனக்கு போட்டுருவான். அதில் காசு வாங்குறதுல யாருக்கும் குறைச்சலே கிடையாது. இப்போ கனிமொழி தூத்துக்குடியில் ஜெயிக்குது இல்லை, துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல ஜெயிக்குது இல்லைங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து தானே அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது எல்லாம் சேர்ந்து தான் நிற்பாங்க. ஏதாவது அதிமுக ரெண்டுக்குமான ஆட்ட விதிகள் வேற வேற.
நீங்கள் வந்து தேர்தலுக்கான ஆட்ட விதிகள் வேற, போராட்டத்துக்கான ஆட்ட விதிகள் வேற. இது எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதனால இதுல வந்து இந்த விவசாயிகள்கிட்ட நம்ம வந்து ஒரு 1000 2000 காசு கொடுத்துட்டா ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற கருத்து என்பது இருக்கு இவங்களுக்கு. ரெண்டாவது, இந்த படித்த பையங்க கிராமங்கள் அதிகரிக்க வேளாண்மையை பற்றிய ஒரு புறக்கணிப்பு கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு அடிப்படையாகவே இருக்கு, மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. எந்த விவசாயியுமே என்னுடைய பிள்ளை விவசாயம் செய்யணும்னு சொல்லவே மாட்டான். எந்த விவசாயி விட்டு பிள்ளையும் எங்க அப்பா நிலத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவே மாட்டான். இந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டரே கிடையாது. காவிரி விஷயங்கிறதுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரே இங்க கிடையாது. அதனால அது வந்து கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனாலதான் கவலைப்படாம இருக்கிறாங்க. ஒரு 1000 2000 கொடுத்துட்டா சரியா போச்சு. நீங்க வந்து இப்ப நாங்க இந்த மேகதாட்டு இது பற்றிய ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். அதாவது அந்த தீர்ப்பாயத்தையே க்ளோஸ் பண்ணி புதிய தீர்ப்பாயம் கொண்டு வருவதற்கான ஒரு பில் கொண்டுதாப்புல இப்போ பிஜேபி ஆட்சியில். அப்போ அதை கண்டித்து ஒரு 19 நாள் காத்திருப்பு போராட்டம் நம்ம காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் தலைவர் மணியரசன் தலைமையில் நடத்தினோம். அப்போ அது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. அன்றைக்கி அமைச்சராக இருந்தவங்களாம் அதிமுக அமைச்சரில் இருந்தாங்க. இறந்து போயிட்டார் துரைக்கண்ணன் அவர் வந்து பேசினார். அவங்க பேசும்போது தான் தெரியுது மந்திரி எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது எடப்பாடியார் ஆட்சியில் வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பட்டா கொடுத்துருக்குறோம், இதை பேசிட்டு இருக்கிறான். நான் பேசுறது காவிரிடான்னா அதுதான் மந்திரி. கரை வேட்டி கரை மாறி இருந்தாலும் அதான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த ரெட்டை வேறு கரை இருக்கு, இன்னொரு ஆள் வந்தாலும் அதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் அவங்களுக்கு. அதனால இதை பற்றி அக்கறைப்படாததுனால அவங்களுக்கு ஓட்டு ஒன்றும் குறைஞ்சிடல. அதனால அங்கே அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. இப்போ பஞ்சாப் மாதிரி விவசாயிகள் ஒரு லாபியா இல்லை. இங்கே பஞ்சாபில் வந்து விவசாயிகள் தான் சீக்கியர்கள் தான் விவசாயிகள். அப்படியான ஒரு இயற்கையாக அமைஞ்சு போச்சு. அது ஏதோ ஒரு வகையில் அது இதாகிடுச்சு. அதை வந்து அந்த பஞ்சாபிய தேசிய இன பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான் அப்படி ஒரு எல்லாம் ஆளின் ஒன்றாயிடுச்சு. அதனால அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கான கொள்முதல் விலை வேணும், அங்கே விளைவிக்கிற நெல்லெல்லாம் வந்து இந்திய அரசு கொள்முதல் பண்ணணுங்கிறது கேட்டு பிரதமர் வீட்டுக்கு முன்னால பஞ்சாபினுடைய முதலமைச்சர் போய் உண்ணாவிரதம் வந்திருக்கிறாரு. இங்கே கற்பனையும் நினைக்க முடியாது, கற்பனையும் கூட செய்ய முடியாது இங்கே. அப்படி இருக்குது. அதனால இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக இது மாற்றப்படலை. அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அந்த மீத்தேன் மற்றதெல்லாம் மாறிடுச்சு. அது ஒரு நிலம் இழப்பு. இதனுடைய விளைவுகளை வரும்போது சந்திக்கிற விவசாயிகள் இதனுடைய தொடக்கம் வரும்போது விழிப்போட இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வாய்க்காலையும் தண்ணி இருக்கு, மேட்டூரில் தண்ணி இருக்கு. இந்த பீரியட் அதனால தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த பீரியடில் அவன் கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு தண்ணி வந்து வாய்க்கால் தண்ணி வர வரையில நம்மளால யோசிக்க மாட்டார். ஏன்னா கட்சியாக பிரிஞ்சிருக்கிறான். விவசாயிகளை பொறுத்தளவுக்கு கட்சியாக பிரிஞ்சிருக்கான். நீங்கள் வந்து போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது நேற்றுக்கு வந்தால் இன்றைக்கி வரமாட்டான். ஏன்னா அது எங்கள் கட்சி ஆளுங்கட்சின்னுவான். ஆளுங்கட்சி உன் கட்சினா உனக்கு என்ன வந்துச்சு? அது கிடையாது. ஒரு வார்த்தை பேசிக்கணுங்க, ஒரு வார்த்தை கேட்டு வரேன்னுவான். இவ்வளோதான். அதனால இது நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு செக்ஷன் போராடிக்கிட்டே அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராமங்களில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகப்படுத்தப்படுது. எல்லா வீதிகள்லையும் கட்சிகள் வந்துடுச்சுங்கிறது ஒரு வகையில் ஜனநாயகப்படுத்தப்படுது. இன்னொரு அதனுடைய ஒரு கேடுகட்ட விளைவு என்னன்னா மக்கள் கட்சியாக பிரிஞ்சு நிற்கிறான். இவன் வந்தால் அவன் வரமாட்டான், அவன் வந்தால் இவன் வரமாட்டான், ஏதாவது கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி எல்லாரும் இப்போ நீங்கள் இப்போ மாநகரங்களில் இருப்பானுங்க தலைவர்கள்லாம், எம்எல்ஏக்கு நிற்கும் போது கிராமத்துக்கு வந்துடுவான். விவசாயின்னு வரமாட்டான், ஜாதிக்காரன்னு வருவான். ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறான் பாருங்க. அது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவன் இவன் போனவன் வந்தவன் எல்லா கட்சிக்காரனும் எல்லாருமே மணல் வியாபாரிகள், மனை வியாபாரிகள், மலை வியாபாரிகள். அவனுக்கெல்லாம் அந்த மணல் தண்ணி வராமல் இருந்தால் நல்லது, மணல் அள்ள முடியும். விவசாயம் பண்ணாமல் வெளியே ஓடிட்டானாக்க அதை மனை வியாபாரம் ஆக்கிடலாம். புரியுது உங்களுக்கு? அப்போ என்ன ஆகுதுன்னா இதனுடைய ஒரு செயினாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வாக கவனிக்கப்படாத ஒரு நிலையில் என்ன ஆகுன்னா விவசாயம் லாபமாக இல்லை, விட்டுட்டு போனால் போதும், அப்போ வந்து மனையை போட்டு விற்று தான் நான் நல்ல வேலை வந்துச்சுன்னா கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு விவசாயி நிற்பார். அதை வாங்கி கொள்முதல் பண்ணி பெரிய கார்பரேட்டுக்கு கொடுக்க புரோக்கராக அந்த கட்சிக்காரன் இருப்பான். அவர் தான் மாவட்டம், அவர் தான் ஒன்றியம். எந்த கட்சிக்கு வித்தியாசம் இருக்குது இதில்?
மணல் அடிக்கிறவன், மனை அடிக்கிறவன், மலையை பிடுங்குறவன், இவனுங்க தான் கட்சிக்காரன். இந்த தேர்தல் ஜனநாயகமே இந்த வளச்சுரண்டலோட இணைஞ்சு போச்சுங்க அது. அப்ப அதுல ஒரு 2000 பணம் கொடுக்குறான், அவ்வளவுதான் ஆயிடுது. அப்ப இதை தாண்டி எப்ப நடத்த முடியுது அப்பதான் பண்ண முடியும். அப்பயாவது அரிதாக நடக்குது, நடக்காம இல்லை. அதுதான் இதுவரையிலும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்குது. அது நடக்காது. சாதாரண நார்மல் டயட்ல அது கிடையாது. இப்ப நீ கண்ணுக்கு முன்னாடி தண்ணி இருக்கும்போது நம்ம விவசாயி கிளப்புறது கஷ்டம். எதிர்காலத்தை பத்தி இப்போ அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா அவனுடைய வாழ்நிலை அப்படின்னு வச்சுங்க. அன்னாடம் குடிஞ்சதெல்லாம் நம்புறான், வேலை பார்த்தா தான் ஏதோ ஒரு எடுத்துட்டு வர முடியும். அப்படி ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அதில் விவசாயத்தில் இருக்கிறவங்க நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே வயதானவங்க தான். இளைஞர்கள் படித்தவர்கள் அதில் இருக்கிறது கிடையாது. இந்த போக்கு அங்கே கர்நாடகத்திலேயே இந்த போக்கு இருக்கு. அங்க நீங்க சொல்றதை பாக்குறப்ப அங்க ஒரு ஒற்றுமை இருக்கு, இங்க ஒரு ஒற்றுமை இல்லைன்ற மாதிரியான. இல்ல அங்க வந்துங்க அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இது விவசாயி பிரச்சனை இல்லை, இது ஒரு இன பிரச்சனை. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்க கன்னடர்கள் அதை கன்னட பிரச்சனையா புரிஞ்சு கொள்றான். இங்க என்னன்னா அது விவசாய பிரச்சனை, அதுவும் டெல்டா விவசாயினுடைய பிரச்சனை. அது எதனால அங்க கன்னட உணர்வு இருக்கு, இங்க தமிழ் உணர்வு இல்ல. இங்க திராவிட அரசியல் இருக்குல்ல, நீங்க வந்து அப்படித்தானே இருக்குது. நீங்க தமிழர்களுங்கிற உணர்வே கிடையாது. தொடக்கத்துல இருந்து இப்படி பண்ணிட்டாங்க. அது வந்து நீங்க எதிர்நீச்சல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது ஏதோ நவந்துகிட்டு இருக்கே தவிர நம்ம நினைக்கிற வேகத்துக்கு அது போகல. ஏன்னா எதிரி வேகமா மூவ் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ இந்த கவாய் ஒரு போன மாசம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த முல்லை பெரியாறுல வந்து அணை பலவீனமா இருக்கான்னு பார்த்துட்டு இடிச்சு புதிய அணை கட்டிக்கலாங்கிறாரு. நீ என்ன படிச்சேன்னு கேட்கிறேன்னா தப்பு. போன வாரம் அதுக்கான அது நிபுணர் குழு வந்துட்டு உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ அமைச்ச குழு தானே அது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பேச்சு அடிபடுறது என்னன்னா, இங்க இருக்க நிலத்தை அபகரிக்கிறவங்க இது யாருமே வந்து தமிழர்கள் பெரும் முதலாளிகள் வந்து அவங்களுமே வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற வரப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இளைஞர்களுக்கு அந்த இன்னைக்கு இருக்க கிராமப்புறத்துல இருக்க இளைஞர்கள் அவங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் நிலத்தை வேற ஒருத்தவங்க கைப்பற்றிக்கிட்டு அவங்களுக்கு கீழே தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு என்னோட ஊகத்துல ஒரு கூலி மாதிரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு பக்கம் மேல் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது அடிப்படையில் ஒரு இனப்பிரச்சனைன்னு புரிந்து கொள்ளாத வரையிலும் மாற்று வராது. அந்த புரிதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம நினைக்கிற வேகத்திலேயோ பிரச்சனையினுடைய தீவிரத்தின் வேகத்திலேயோ எதிர்கொள்ற அளவுக்கு வரலைங்கிறது அந்த குறை இருக்க தவிர உறுதியாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த தமிழ் தேசிய இன உணர்ச்சி என்பது வந்துகிட்டு இருக்கு. அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரியர்ஸாக கிராமப்புறங்களை சேர்ந்த இளைஞர்கள், படித்து நிறைய பல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதனுடைய கேரியர்ஸாக இருக்கிறாங்க. அதனால வந்து இது ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இல்லை அப்படியே சுத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னா இது ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு போய் தான் திரும்ப போகுதுங்கிறது தான் நம்ம பேசுகிறோமே தவிர மற்றபடி இது போயிடாது. இப்பயும் கூட என்ன சொல்ல வரேன்னா இப்போ இது தமிழ்நாட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் அணையை கட்டிட்டு மின்சாரத்தையும் பண்ணிட்டான்னா ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இந்த ரூட்டுக்கு ஈரோடை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நிலக்கரியே போகுது. நீங்கள் வேற எதுவும் நீங்கள் உங்களுடைய பொருளை அனுப்புறதுங்கிற அப்புறம் இப்போ நமக்கு நேராக தெரிஞ்ச விஷயம் என்ன, இவர் ராஜகுமாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் வீரப்பன் இது பண்ணும்போது 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் கூட பொருள் போக்குவரத்தே கிடையாது. பெங்களூரில் வந்து ஒரு வாழைப்பழத்தினுடைய விலை 25 ரூபாய்ச்சு அன்றைக்கி. நான் சொல்கிறேன் அன்றைக்கி 25 ரூபாங்கிறது பெரிய தொகை. அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் நம்மளை சார்ந்து தான் இருக்கிறான். ஒன்று நம்மளுடைய பொருள்களை சார்ந்திருக்கிறான், அல்லது நம்ம சாலை வழியாக சார்ந்திருக்கிறான். இல்லை கர்நாடகா நம்ம பிளாக் பண்ணோம்னா கர்நாடகா தானாக அடிபணிஞ்சு வருவான். அது பிரச்சனையே கிடையாது. நம்ம கிரிட்டு வழியாக போகலாம், ஷட் டவுன் பண்ண முடியுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறேன் அது சூளகிரியில் இருக்குது, நம்ம அது ஆல் இண்டியா கிரிட்டு தான், இந்திய அரசனுடைய கிரிட்டு தான். ஆனால் அடுத்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம லைனில் வரும். இதெல்லாம் ஒன்றும் புரியாமல் கிடையாது. தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவெடுத்தானே ஷட் டவுன் பண்ணிட முடியும். அது என்ன தானே அது ஒன்று ஒரு சாதாரண என்ஜினியர் மட்டும் போயிடுவான். அது உத்தரவு மேலேருந்து வரணும் இல்லை. அதனால அரசாங்கம் இன்னைக்கு முடிவெடுத்தால், இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி முடிவெடுத்தால் மக்களை திரட்ட முடியும். திரட்டி இன்னைக்கு வந்து கர்நாடகத்துக்கு எதிரான ஒரு பொருளாதார தடை விதிச்சோம்னா ஒரு வாரம் தாங்க மாட்டான். கர்நாடகம் வந்து அப்படி ஒரு இண்டிபெண்டான அது இல்லை, ஜாகிரபிக்கலாகவும் சரி மற்ற பொருளியல் ரீதியாகவும் சரி அப்படி கிடையாது. அதை செய்வதற்கான ஒரு அரசியல் உறுதிப்பாடு இருந்துச்சுன்னா முடியும்.
நீங்கள் நான் இப்போ என்னுடைய தலைமையில் 1991 இதில் நெய்வேலியில் போய் முற்றுகையிட்டோம். நெய்வேலி மின்சாரம் கர்நாடகத்துக்கு போகக்கூடாதுன்னு. அப்படி நெய்வேலி மின்சாரம் போகுதுன்னு அன்றைக்கி பல பேருக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி எல்லோரும் அந்த லைனில் வரதானே செய்கிறாங்க. இப்போ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அது போது இப்போ அதனால் கர்நாடகத்துக்கு எதிரான ஒரு பொருளியல் தடையை விதிக்க முடியும். அரசியல் ரீதியாக முடிவெடுத்தாங்கன்னா நெருக்கடி கொடுக்க முடியும் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னா காங்கிரஸ் என்பது தான் இன்னைக்கு பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை தமிழ்நாட்டு உரிமைக்காக பயன்படுத்திக்கணும்னு திமுக நினைச்சாங்கன்னா கட்டாயமாக காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியாது. நீ பீகாரில் நீ வாங்கின ஓட்டு தெரியுது, போகட்டும், என்ன நம்பி தான் நீ இங்கே இருக்கிற, அப்போ உனக்கு இது இல்லைன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு நீ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக அதை நீ பேரம் பேசினீங்கன்னா ரைட்டு. இன்னொரு பொட்டியை சேர்ந்து வாங்குறதுக்கு தான் பேரம் இருக்கே தவிர அதை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதிமுக பண்ண முடியும். பிஜேபிக்குன்னா அதிமுக சார்ந்து தான் இருக்கிறான். அதுக்கு பதிலாக என்னன்னா அவன் ஈடிக்கு பயந்துக்கிட்டே மாறுறானுங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.